பாலக் பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி மாதிரி பண்ண போகிறோம், மசாலா மாதிரி. அதுக்கு நான் நல்லா பாலக்கு நல்லா கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். சுத்தமாக அலசிட்டு வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாலக்கை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாலக்கு வெந்துருச்சு பாருங்க. இதை நல்லா ஆற விட்டு மிக்சியில் ஆட்டிக்கலாம். நான் அடுப்பை விட்டு எடுத்துடுறேன். குக்கரை வச்சுட்டு தண்ணி சேர்த்திக்கிறேன். உரிச்சு வச்சிருக்கிற பட்டாணி அதிலே சேர்த்திக்கலாம். உருளைக்கிழங்கு அதையும் இதிலே சேர்த்திட்டு நான் விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் விட்டு. விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வேக வச்ச பாலக்கை மிக்சியில் ஆட்டி எடுத்துக்கலாம். ஆட்டி வச்சு சைடில் வச்சுக்கலாம். நம்ம விசில் வர்றதுக்குள்ளே குழம்பு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்தியாச்சு. எண்ணெய் சூடு ஏறின உடனே கடுகு நல்லா பொரியிட்டும். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துன உடனே நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துன உடனே நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் நல்லா வெங்காயம் நல்லா வணங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வணங்கின உடனே ஸ்லோ பண்ணிடலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம மஞ்சள், காரத்துக்கு மிளகாய் தூள், வாசனைக்கு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். ஒரு கிளறிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, நான் சிறுவனையாக 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் அதிலே சேர்த்துட்டு ஸ்டவ் பாஸ் பண்ணிக்கின்னு தக்காளியை நல்லா வணக்கலாம். உருவம் தெரியாத அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, தக்காளி நல்லா வணங்கணும். நல்லா வணக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா வணங்கிருச்சு. மசாலா தூளெல்லாம் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் இதிலே சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சின்னசாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட்டி வச்சுருக்கிற பாலக்கீரை அதையும் இதிலே சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக நான் கீரை வேக வச்சு தண்ணியே ஊற்றி அடைச்சி ஊற்றிக்கினேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நல்லா கொதி வரட்டும். நல்லா குழம்பு கொதிருச்சு பாருங்கள். நல்லா சுவையான பாலக்கு பட்டாணி பச்சை கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி, பூரி, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷன் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குழம்பு கொதிருச்சு. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பாருங்கள் கெட்டியான பதத்துக்கும் வந்துருச்சு. நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை அணைச்சிடலாம். நம்மளுடைய பாலக் பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா கூட்டு எதனாலையும் சொல்லலாம். நம்மளுக்கு பாருங்கள் சுவையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு முறை இதேமாரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக ஆரோக்கியமாகவும் இருக்கும். கீரை பசங்களுக்கு சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கூட நம்ம சமைச்சு கொடுக்கலாம்.